கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் தங்கள் தங்கள் கடமைகளை நன்றாகத்தான் செய்தார்கள். ஆனால் கணவனோ மனைவியின் செயல்களில் திருப்தி அடையவில்லை. மனைவியும் கணவனுடைய செயல்களில் திருப்தி அடையவில்லை. இருவருக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு இடையில் சமாதானம் ஏற்படுத்த யாராவது வருவார்கள். ஆனால் அங்கே கணவன் மனைவி இருவருடைய செயல்கள் யாவும் சிறந்ததாக இருப்பதை காண்பார்கள். எல்லாம் நன்றாக செய்யப்படுகின்றன. பின்னர் எப்படி ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுகிறார்கள் என்ற கேள்வி வருகிறவர்களுக்கு வரும். உண்மை என்ன? கணவன் நன்றாக தான் கடமைகளை செய்கிறான், மனைவியும் அப்படியே செய்கிறார்கள். ஆனால் இருவர் நடுவில் நல்ல புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவர்களுக்கு இடையில் உண்மையான அன்பு இல்லை. எனவே நல்லவைகளை கண்டு மகிழாமல் குறைகளை தேடி பிடித்து ஒருவரை ஒருவர் மோசமானவர்களாக காட்டுகிறார்கள். அன்பு இல்லாத இடத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதனால் அங்கு சந்தோஷம் ஏற்படாது. அன்பு குறைகளை கூட பெரிய விஷயங்களாக எண்ணாமல் ஏற்றுக்கொள்ளும். வெறுப்புணர்வோ நல்லவைகளை கூட கண்டுகொள்ளாமல் குற்றம் சாட்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தேடும். இன்னொருவர் மேல் ஒரு வெறுப்புணர்வு இருக்கும்போது அவருடைய 1000 நல்ல விஷயங்களை மனம் ஒரு பொருட்டாக எண்ணாது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலும் இப்படியாக நாம் பார்க்கிறோம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை விடாமல் பின்தொடர்ந்து குறைகளை இயேசுவினிடத்தில் தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் குவிந்திருந்த எத்தனையோ நல்ல விஷயங்களை அவர்களின் கண்கள் காணவில்லை. ஏனென்றால் அவர்களின் பார்வை அவர் நல்லவரா இல்லையா என்பது அல்ல. அவர்கள் அவரை தங்களுக்கு எதிரானவர் என்றதோர் பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டனர். இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார். எண்ணுக்கடங்காத, எண்ண முடியாத அநேக அற்புதங்களை செய்தார். அவர் எல்லாருக்கும் செய்தார். அவரிடத்துல ஜாதி மதம் இல்லை. அவரிடத்துல வேறுபாடு இவருக்கு செய்யணும் இவருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு பாரபட்சமாக நடக்கவும் இல்லை. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனும் அல்ல. அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஆனாலும் இயேசு செய்த நன்மைகளை அவர்கள் நினைக்கவில்லை. ஏன் அப்படின்னா அவரை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை இருதயத்தில் வைத்திருந்தார்கள். அததான் வெறுப்பு. விருப்பு அல்ல, வெறுப்பு. எங்கே வெறுப்பு இருக்குதோ அவர்களுக்கும் எத்தனை நன்மைகளை செய்தாலும் சரி, மற்றவர்களுக்கும் செய்தாலும் சரி, 1000 நன்மைகளை செய்தாலும் அவர்களுடைய பார்வையில அது தவறு. இந்த நன்மைகளை நினைக்கிறதில்ல. நன்மைகளை கொஞ்சம் கூட அவர்கள் யோசிக்கிறதும் இல்லை. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலத்திலும் சரி, பிள்ளைகள் படிக்கிற இடங்கள்ல இருந்தாலும் சரி,
எந்த இடத்துலையும் நாம் செய்கிற நன்மைகள் நமக்கு விரோதமாக இருக்கு அப்படின்னா, அவர்கள் இருதயத்தில் வெறுப்பு இருக்கு அப்படின்னா அன்பு இல்லை. அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளும். வெறுப்பு இருக்கும்போது அவர் எத்தனை நன்மைகளை செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாலும் சரி, கடைசி மூச்சு போகிற வரைக்கும் வாழ்ந்தாலும் சரி, அந்த வெறுப்பு உள்ள இருக்கிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். அதனால தான் இருதயத்தில் தேவ அன்பு இருக்கணும் தவிர வெறுப்பு இருக்கக்கூடாது. வெறுப்பு நன்மைகளை மறைக்கும், அன்பு நன்மைகளை நினைக்கும். அநேக குடும்பங்களில் கூட இதை பார்க்கலாம். கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வது போலதான் தெரியும். அவர்கள் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில குடும்பங்களில் உள்ள இருக்கிறது வெளியே தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு பிராமின், அவர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்ல அந்த ஐயர் பெரிய அதிகாரி. அவருக்கு நான் கார் டிரைவரா இருக்கும்போது ஒரு நாள் கார் பிரயாணத்தில் அந்த பிராமின் ஐயருடைய மனைவி ஒரு காரியத்தை இப்படியாக சொன்னார்கள். நான் இன்ன நாட்களில் நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு நான் வேதனையோடு இருக்கும்போது இவர் எனக்கு எந்த உதவியும் செய்யல, ஹாஸ்பிட்டலில் வந்து கூட பார்க்கல. காரணம் என்ன? அவருடைய வேலையின் சூழ்நிலைகள், மாற்றங்கள் அப்படி. அதை அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிட முடியல. என்ன ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு அந்த காரியத்தை ஒரு 32 ஆண்டுகள் கழித்து அந்த அம்மா சொல்றாங்க. பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. அவரும் நல்ல போஸ்ட்ல பல நாடுகளுக்கு குடும்பத்தோடு போய் வந்திருக்கிறாரு. பங்களா வீடு, எல்லா வசதி வாய்ப்புகள் அத்தனை இருந்தும் அந்த அம்மா தன்னுடைய கணவர் மேல ஒரு வெறுப்புணர்வாகவே வாழ்வதை நான் காண முடிந்தது. எனவே சதுசேரும் பரிசேரும் அவர்கள் அவரை விரோதிக்கும் வழிகளை தேடினார்கள் அன்றி பாராட்டுவதற்கான காரணங்களை தேடவில்லை. தேவ அன்பு இல்லாவிட்டால் ஒருவர் இன்னொருவரை எளிதாக தனக்கு எதிரானவராக பார்க்க முடியும். அது அவர்கள் அவ்வளவு மோசமானவர்கள் என்பது அல்ல, இவர்களின் இருதயத்தில் வெறுப்பு நிறைந்துள்ளது. எனவே அவர்களால் அவர்களின் நல்லவைகளை கண்டு சந்தோஷப்பட முடியாது. அன்பார்ந்தவர்களே, அநேக குடும்பங்கள்ல இப்படி இருக்கு. உங்களுடைய குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த நல்ல வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாரையும் வெறுக்கக்கூடாது, வெறுப்புணர்வோடு இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள வெறுப்பு தன்மையில் இருக்குமானால் எதிரியை நேசிக்க முடியாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெறுப்பு தன்மையை காண்பிப்பீர்களானால் அவர்கள் செய்த நன்மைகளை மறக்கிறீர்கள் என்பது அர்த்தம். வெறுப்புள்ள மனம் 1000 நல்லவைகளை பார்க்காது. ஒரே ஒரு தவறையோ அது உற்று பார்த்து விமர்சிக்காமல் விடாது. நல்லா கவனிங்க. வெறுப்புள்ள மனம் 1000 நல்லவைகளை பார்க்காது. ஒரே ஒரு தவறையோ அது உற்று பார்த்து விமர்சிக்காமல் விடாது. இப்படிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கலாகாது. தேவ அன்பால் நிரப்பப்படுங்க. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லாதபடி, மற்றவர்கள் சொல்லாதபடி தேவ அன்பினால் நிரப்பப்படுங்கள். வெறுப்புணர்வு வெளியே போயிடும், வெறுப்புகள் வரும், நன்மைகளை நினைக்க சொல்லும். எத்தனை ஆண்டு காலங்கள் குடும்பத்தை நடத்தி போனாலும் அதை நினைத்து நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாகவே அதை நினைக்கும் போது தேவ அன்பு நிச்சயமாக வெளிப்படும். அதான் உண்மை. அதனால தேவ அன்பினால நிரப்பப்படுங்கள். அப்பொழுது வெறுப்பு உணர்வு வெளியே போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன். காட் பிளஸ் யூ.